கந்த சஷ்டி விழாவோட 6 நாள்ல ஒரு நாள் இதை 6 முறை சொல்லுங்க. இதை சொல்வதற்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை, பூஜை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருமே முருகன் மீது ஏதாவது ஒரு இகபர சேமத்துக்காக வேண்டி முருகன் மீது பக்தி செலுத்துவோம். முருகன் மீது நம்ம தீவிர பக்தி செலுத்துவதற்காக நம்மை நக்கீரர் ஆற்றுப்படுத்தணும் அப்படின்னு எழுதிய பாடல்கள் தான் இந்த ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இந்த திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனை நீங்க கும்பிடும் போது காலையில எந்திரிச்ச உடனே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. இதுதான் அந்த பாடல். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் அப்படின்னா, உன்னை தவிர நான் யாரையும் நம்பல, பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். இப்ப இந்த வருஷம் நம்ம கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோம், 6 நாட்கள் தீவிரமா விரதம் இருப்போம். அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேறணும் முருகா அப்படின்னு நம்ம வேண்டுவோம். அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த வேண்டுதல் நம்மளோட கர்ம வினை நமக்கு சரியா இருந்தது, நம்ம முருகன் மீது சரியானபடி பக்தி செலுத்தி இருக்கோம், எல்லாம் சேர்ந்து வருது அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். ஒருவேளை நிறைவேறல அடுத்த வருஷம் கந்த சஷ்டி விரதத்துக்குள்ள அப்படின்னா, நம்ம இந்த கடவுளை விட்டுட்டு அடுத்து உடனே அந்த சாமியை கும்பிட சொன்னாங்க கும்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் போக மாட்டேன். 12 கை கோலப்பா, 12 கை இருந்தாலும் அந்த முருகனோட அழகை பாருங்க. வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களை காக்கணும் அப்படின்னு வேல் கொண்டு அந்த வேலை தன் தாயிடம் இருந்து வாங்கிய வேலப்பா செந்தில் வாழ்வே, திருச்செந்தூரில் வாழக்கூடிய முருகனே நீயே துணை அப்படின்னு வேண்டி இந்த பாட்டை சொல்லுங்க. நிச்சயமா நீங்க வேண்டுனது நடக்கும்.